நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ஜெயராமன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவகை நிலங்கள். குறிஞ்சி முல்லை என நகர்ந்து மனிதகுலம் மருத நிலத்துக்கு இடம்பெயருது. மருத நிலத்தில் ஆற்றங்கரையோரம் வயல்களை உருவாக்கி விவசாயம் செய்து தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்கிறான் மனிதன். குகையில வாழ்ந்து பழகியவன் வீடு கட்டி வாழ பழகிறான். மனித நாகரீகம் பிறக்கிறது. காடுகளில் இருந்து வந்த மனிதன் இன்னைக்கு நாகரீக, பொருளாதார, சிந்தனை, அறிவியல், குற்ற வளர்ச்சியில உச்சத்தை எட்டிவிட்டான். ஆதி மனிதன் முதல்ல மருத நிலம் நோக்கி வரும்போது தனக்கு பிடித்த, தன்னால் அடக்கி ஆள முடியும் என்ற காட்டு விலங்குகள், ஆடு, மாடு, நாய் உள்ளிட்டவற்றை தன்னோடு அழைத்து வந்தானாம். ஆதி மனிதனின் முதல் நண்பனே நாய்தான்னு சொல்லப்படுது. நரி, ஓநாய், செந்நாய் குடும்ப வகையை சேர்ந்ததுதான் நாயும். நாயும் வேட்டையாடும் ஒரு வகை விலங்குதான். இந்த வேட்டையாடும் குணத்தோடு அன்பும் நன்றியுணர்வும் சேர்ந்திருக்கும் நாய்களுக்கு. ஜெயராமன் சார், எலி தொல்லைகள் இருக்கிற வரைக்கும் பூனை பாக்கியசாலி தான். ஆனா அன்பை தவிர வேறு எதையும் கொடுக்க முடியாததால் கைவிடப்பட்டு தெருவில் அலையும் தகுதியை பெற்றிருக்கு நாய். பல நாய்களுக்கு தெருவே வீடாகி போனது. மனிதன் ஒரு சமூக விலங்கு, சோஷியல் அனிமல். நாய் கிட்டத்தட்ட செமி சோஷியல் அனிமல். நம்ம கிட்ட நாய்களால பேசத்தான் முடியாது. நாம சொல்றத புரிந்து கொள்ளும். நம்முடைய நண்பர் யார், பகைவர் யார் என்பதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்போலாம் வசதி படைத்தவர்கள் வீட்டில் சிசிடிவி கேமராக்கள் வச்சிருக்காங்க. இந்த கேமராக்கள் வந்ததால் வீட்டு காவல் விலங்கான நாய்களின் தேவை குறைஞ்சிடுச்சு. வீட்டின் மதிப்புக்கு ஏற்றபடி சில வீடுகளில் நாய்கள் வீட்டுக்குள்ளேயும், சில வீடுகளில் நாய்கள் வீட்டுக்கு வெளியேயும் போனது. வீடு கிடைத்த நாய்கள் செல்ல பிராணிகளாயிடுச்சு. வீடு கிடைக்காதவை சமூகத்தில் தொல்லை தரும் விலங்காயிடுச்சு. கூடவே கல்லடியும் கிடைக்குது. தெருவில் அங்கங்க அலையும் நாய்கள் உணவுக்கு வழி இல்லாமல் சிரமப்படுறத பார்க்குறோம். மனிதனை நம்பி காட்டிலிருந்து வந்ததன் விளைவு இது. ஒரு விலங்கை மற்றொரு இடம் பெயர்த்து அடியோடு அதன் குணத்தை, உணவு முறையை மாற்றி வைத்தது யார்? தெரு நாய்களால இப்போ காட்டுக்கு போக முடியுமா? அந்த சூழல்ல வாழத்தான் முடியுமா? ஜெயராமன் சார், மனிதனின் சுய லாபம்தான் இதுக்கெல்லாம் காரணம். முதல்ல நாய் காட்டிலிருந்து வந்தது. இப்போ காட்டுப்பன்றி, யானை, மயில் போன்ற உயிரினங்கள்லாம் நம்மை தேடி வருகின்றன, நம்மை தொந்தரவு செய்கின்றன. அது அதன் வசிப்பிடத்தில் வாழணும், வாழ விடணும். மனிதன் எல்லாரும் இருக்கும் இடத்தில் வீடு கட்டி வாடுறத விட்டுட்டு மலை அடிவாரத்துக்கு போறதென்ன, காட்டில் வீடு கட்டுறதென்ன? தன்னுடைய சௌகரியத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய மனித இனம் மற்ற உயிரினங்களையும் பார்க்கணும். ஆடு, மாடு உள்ளிட்ட விலங்குகள் மேய புல், பூண்டு, இலை, தழைகள் உள்ளன. ஆனால் நன்றியுள்ள ஜீவன் நாய்க்கு மட்டும் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. மனிதனை மட்டுமே நம்பி இருக்கின்றன. மனிதன் கொடுத்தால்தான் உணவு. அதை உண்டு உயிர் வாழ முடியும். அதுவும் நாயா போய் சாப்பிடாது, மனிதன் போட்டாதான் சாப்பிடும். அப்படி ஒரு நற்குணம். அப்படியாப்பட்ட உயிரினம் நாய். அதை மட்டுமல்ல, சக உயிரினங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். குறைந்தபட்சம் தொந்தரவு பண்ணாமலாவது இருக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.